அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் வருகை தந்திருக்கிறார். சென்னை கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டத்தில் குதித்திருப்பதை அடுத்து அவர்களுடன் முன்னதாக போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். ஆனாலும் அந்த அரசு மருத்துவர்கள் தங்களது 13 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தரும் வரை போராட்டத்தை கலைக்க முடியாது என கூறி போராட்டத்தை தொடர்ந்து வந்தனர். இந்த நிலையில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் அந்த அரசு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனை மட்டுமல்லாது கோவை, சேலத்திலும் கூட அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மருத்துவர் பாலாஜிக்கு கத்தி குத்து விழுந்ததை தொடர்ந்து கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் குதித்திருக்கக்கூடிய சூழலில் அந்த மருத்துவமனைக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருண் வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். தனது தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி விக்னேஷ் என்ற நபர் மருத்துவர் பாலாஜியின் மீது வெறிச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார். கத்தியால் அவரை குத்தியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த மருத்துவருக்கு தொடர்ந்து ஐசியூவில் வைத்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் அரசு மருத்துவர்கள் அந்த மருத்துவமனை வாயிலின் முன்பாக 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த மருத்துவமனைக்கு தற்போது சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருணும் வருகை தந்திருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரேவதி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ரேவதி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை பெருநகர காவல் ஆணையர் இன்று காலை நடைபெற்ற அந்த கத்திக்குத்து சம்பவம் தொடர்பாக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு தற்பொழுது நேரில் வந்திருக்கிறார். குறிப்பாக இன்று காலை இந்த மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்த அரசு மருத்துவர் பாலாஜி என்பவரை அவரிடம் சிகிச்சை பெற்று வந்த காஞ்சனா என்பவரின் உறவினராக இருக்கக்கூடிய மகன் விக்னேஷ் என்பவர் கத்தியால் குத்தியிருக்கிறார். அவருடன் அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை ஏற்கனவே நேற்றைய தினம் அவர் நடத்தியிருந்ததாகவும் அவரது தாயாரின் உடல்நிலை தொடர்பாக தொடர்ந்து அவரிடம் சந்தேகமும் ஏற்படாத காரணத்தினால் அவரை யாரும் கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் காலையில் அவர் எப்பொழுதும் போல இந்த மருத்துவமனைக்கு வந்து மருத்துவரிடம் அவரது அறையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த கத்திக்குத்து சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து விக்னேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்பொழுது விக்னேஷ் கைது செய்யப்பட்ட பின்னராக கத்திக்குத்தில் பாதிக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜி இந்த மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் வந்து மருத்துவருக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன என்பது குறித்து கேட்டறிந்து சென்றிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று பொறுத்தவரை மருத்துவ சங்கத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் குறிப்பாக மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு என்பது இல்லை என்பதை வலியுறுத்தி இந்த வளாகத்திலேயே போராட்டத்தில் ஈடுபட்டதையும் பார்க்க முடிந்தது. இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் காவல்துறையினர் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் இந்த மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு காரணங்களுக்காக இருக்கக்கூடிய நிலையிலும் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவர்களை இங்கிருந்து கலைந்து செல்லுமாறு அவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்தி வந்தனர். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இன்று மாலையில் பேச்சுவார்த்தையில் உங்களுடைய கோரிக்கைகளை அறிவுறுத்துங்கள் என்று தெரிவித்த பின்னராக இந்த போராட்டத்தில் இருந்து அவர்கள் தற்பொழுது நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நேரடியாக இந்த பேச்சுவார்த்தைக்கு செல்ல இருப்பதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த கத்திக்குத்து சம்பவம் தொடர்பாக மருத்துவருக்கு இந்த மருத்துவமனை வளாகத்திலேயே 2வது தளத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அவரது அறையில். அது தொடர்பாக விசாரணை மேற்கொள்வதற்காக மருத்துவ சங்கத்தினர் மட்டுமின்றி இந்த போராட்டத்திலும் இருக்கக்கூடிய நிலையில் பெருநகர காவல் ஆணையராக இருக்கக்கூடிய அருண் நேரடியாக இங்கு வந்திருக்கிறார். தற்பொழுது விசாரணை நடத்துவது தொடர்பாக இந்த மருத்துவமனை வளாகத்திற்கு அவர் சென்றிருப்பதை பார்த்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி.